வருகின்ற நாட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. முருகப்பெருமானின் அருள் நிறைந்த ராசினா, அது செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்க தாங்க. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்லன்னு சொல்லலாம். அதேபோல எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு, எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க. பதுங்கி பின்னாடி பாயக்கூடிய புலியை போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, பூமி காரகனான செவ்வாய் உங்க ராசி அதிபதியாக நீங்க பிறந்திருப்பதால சிறிய அளவிலாவது உங்க பெயர்ல சொத்து எப்போது இருக்குங்க. சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு ருண ரோகு சத்ருசானமான பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால இந்த ராசியில பிறந்த நீங்க பலருக்கு ரத்த அழுத்தம், முடிவுதிதல் போன்ற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா பாதிச்சுட்டு வரீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில பணவரவு சேமிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அதிகளவு உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்ல, ஒரு நண்பரை போல மற்றவங்களோடு எளிதாக பழகுவீங்க. ஆனால் எல்லோரிடமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனக்கவலைகளை சொல்ல மாட்டீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வரக்கூடிய நபராக இருப்பீங்க. 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் கடினமாக இல்லாமல் சுகமாக இருக்க விரும்பக்கூடிய நபர்னே சொல்லலாங்க. மேலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிபதியாக செவ்வாயை நீங்கள் பெற்றிருப்பதால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உங்களை எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் அமைவதால என்னுடைய எதிர்காலத்தை பற்றி இப்போதே சிந்தனை கொண்ட விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாக நீங்க பிறந்திருப்பதால முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. 12 ராசிகள்ல 8வதாக அமைந்த விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியை வேண்டும் நினைச்சீங்கன்னா, பழனிமலை ஆண்டவனை நேரில் சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் அதிக அளவு பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்களை செவ்வாய் பகவானுக்கு சமர்ப்பித்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் மாறும். நிச்சயம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தா நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க. மேலும் முருகப்பெருமானின் அருளால இனி வருகின்ற நாட்கள்ல கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதன் மிதுன ராசியில் சூரியனும் புதன் இணைவதால் புதாத்திய யோகம் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் கிரக அமைப்புகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினருக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, புதிய முயற்சிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். விருச்சிக ராசினருக்கு இந்த நேரம் மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படுங்க. குரு நன்றாக இருந்தாலும் இந்த நேரம் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுக்கு தருவார். உத்தியோகத்தில் அவசரப்பட்டு பேப்பர் போடுவதை தவிர்க்க பாருங்க. பெருமாள், தாயார், அனுமன் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அனுமன் சாலிசை கேட்பது நன்மையை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, முடிந்தவரை இந்த நேரம் மூட்டு வலி, ஜாயிண்ட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளை பார்த்தீங்கன்னா அலட்சியம் செய்யாமல் இருங்க. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. வியாபாரம் பொறுத்தவரை நன்றாக தான் இருக்கு. மேலதிகாரிகள் விஷயத்துல கவனமாக நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, அரசு துறை அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமா இந்த நேரத்தில் இருக்கணும். பிரச்சனைகளை ஏற்படுத்தாம இருக்க பாருங்க. யோக பலன்களை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஆச்சரியமான முன்னேற்றமும் உங்களுக்கு காத்திருக்கு. சட்டத்திற்கு புறமானவங்களோட தொடர்பு வைத்து கொள்ளாமல் இருங்க. உத்தியோகம், தொழில், வேலை, ஜிஎஸ்டி, டேக்ஸ் போன்ற விஷயங்களை கவனமாக கையாளணும். ஃபோனில் பேசும்போது கூட மற்றவங்களை பற்றி நீங்கள் குறை கூறாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. அது மட்டும் இல்லை, முடிந்தவரை இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுவது நல்லது. விருச்சிக ராசியில பிறந்த விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் மற்றவருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த
நேரம் பார்த்தீங்கன்னா, தன புத்திரக்காரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரித்து உங்க ராசியை பார்ப்பதால இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாக முடிப்பீங்க. உங்க செல்வாக்கு, அந்தஸ்து இனி உயரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த நடைபெறாத வேலைகள் முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். பணியாளர்கள் தங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கு ஆளாவீங்க. உடல்நிலை பொறுத்தவரை ஏற்பட்ட பாதிப்பு இனி விலகும். கடன் சுமை இனி விலகிடுங்க. சுயதொழில் செய்து வந்தீங்கன்னா வருமானமும் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும். கேட்ட இடத்துல இருந்து உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக சஞ்சரித்து இருப்பதால புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாக மாறும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். பெண்களுக்கு குடும்பத்துல பொறுப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா விலகிடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை காட்டுவது நல்லது. அது மட்டும் இல்ல, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய ஒரு பரிகாரம்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலே வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசியில பிறந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரத்தால பாக்கியகுருவின் பார்வை சனி பகவானுக்கு உண்டாவதால் குடும்பத்துல இந்த நேரம் சுபிட்சமான நிலை உண்டாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் எல்லாம் இனி விலகும். பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை விலகும். உயர்கல்வி முயற்சி வெற்றியாக மாறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரம் தொழில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் இனி முடிவுக்கு வரும். உறவினரோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி விலகிடுங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தீங்கன்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில இருப்பவங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி நிலை நீங்கும். அரசியல்வாதிகளுக்கும் புதிய பொறுப்பு பதவியோடு கிடைக்குங்க. பெரிய நிறுவனங்களை நடத்தி வருவோருக்கு இந்த நேரம் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, ஜூலை 8 முதல் அஷ்டம புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலை உயரப்போகுது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் இனி விலகும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். பொன்னும் பொருளும் சேரக்கூடிய அமைப்பிற்கு வசதி வாய்ப்பு இனி அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு படிப்புல ஏற்பட்ட தடைகள் விலகும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பைரவ வழிபாடு சங்கடங்களை விலக்கி நன்மையை உண்டாக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசியில பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி படிக்கட்டுல கால் வைத்துள்ள உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 வரை புதன் வக்ரமாக சஞ்சரித்தாலும் பாக்கிய குருவால உங்க முயற்சி வெற்றியாக மாறும். மேலும் 8 முதல் புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால தடைப்பட்ட வேலைகளை நடந்தேறும். எதிர்பார்த்த பணவரவு உண்டே. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் தொழில் லாபத்தை தரும். வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. ஜூலை 6 வரை சப்தமதிபதி சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிப்பதால பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அளவுக்கு நீங்க உங்க நிலை இனி மாறும். தடைப்பட்ட வேலைகள் நடந்துரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்துல இனி நிம்மதி பிறக்குங்க. அது மட்டும் இந்த இல்ல, செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பதால உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகிடும். உங்களிடம் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக அமையும். இருந்தாலும் உங்க ஜீவனாதிபதி சூரியன் அஷ்டம ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் சஞ்சரித்திருப்பதால உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையில அக்கறையாக நடந்து கொள்வது அவசியம். தவறாக நேராத வகையில நடந்துக்கோங்க. மேலும் இந்த நேரம் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வதன் மூலம் அரசு வழியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை நெருங்காம இருக்குங்க. மேலும் சுகஸ்தானத்துல யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால உங்க எதிர்பார்ப்பு அனைத்து நிறைவேறும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல இருந்து வந்த தடை தாமதம் விலகும். தாய் வழி உறவுகள் ஆதரவு கிடைக்கும். வருமானமும் உயரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாக மாறும்.
அந்நியரால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் இனி முடிவுக்கு வருங்க. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். பிள்ளைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். சிலருக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியமும் உண்டு. மாணவர்களுக்கு படிப்புல மீது அக்கறை உண்டாகும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி நண்பர்கள் மறக்காம ஓம் பால தண்டாயுதபாணியை போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.